தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி வரும் ஐயா சிவநகம் மரலரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று. ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்ராமதுர்களா திருப்பதி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதனார், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருமுறை கண்ட அபயகுலசேகர ராஜராஜ மாமன்னன் திருவடிகள் போற்றி. தனித்தமிழ் வீரர் சைவ தனி பெரும் சான்றோர் யாரும், நினைத்தலும் இயலா நேர்மை நெறி பெரும் தொண்டர் மேலோர், மனிதருள் தெய்வம் என்றே மதித்திவன் வணங்கத்தக்க தக்கார், இனி தொழிற் பண்பின் எங்கள் எழில்குரு ராமநாதர், மனிதருள் தெய்வம் என்றே மதித்திவன் வணங்கத்தக்கார், இனி தொழிற் பண்பின் எங்கள் எழில்குரு ராமநாதர். திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார், பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும், மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா, செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, இப்பிறப்பறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
இப்பிறப்பறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பிறவி போனா இனி அடுத்த பிறவி வரக்கூடாதுன்னு பெருமானை வேண்டுற மாதிரி பாட்டது வாழ்க. இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இன்னைக்கு 22வது நாள். 21 நாள்ல மொத்தம் 3 பண்களில் அமைந்த பாடல்களை நாம் பாடி முடித்திருக்கிறோம் திருவருளின் துணையாலே. இன்றைக்கு 4வது பண்ணாக தக்கேசி பண். இந்த தக்கேசி பண் என்பது பகற்பண் 5 என்ற வகையில நாழிகை 12 நாழிகையிலிருந்து 15 நாழிகை வரை நேர கணக்குப்படி 10:48 இருந்து 12 மணிக்குள்ள காம்போதி ராகத்திலே பாடக்கூடிய பாடல் என்று சொல்லுவார்கள். இந்த அமைந்த தலம் திருப்பிரமபுரம். 63வது பதிகம் திருப்பிரமபுரம். காவிரி வடகரையிலே உள்ள சீர்காழி. காவிரி வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடைப்பட்ட பதிகம். பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 277. ஐயா சாம்பசிவய்யா. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் ஊடுகும் ராகம் சால்பினில் சக்கரமாதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்து உயர்காலியாரை பாடினார் ஞான சம்பந்தர். ஞாலத்து உயர்காலியாரை பாடினார் ஞான சம்பந்த. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் அவரை சந்திச்சுட்டு போன பிறகு அங்கு உள்ள அடியாரோடு சேர்ந்து அமர்ந்து தன்னுடைய 7 வயதுக்குள்ள இந்த பாடலை பாடினார் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த நாள்ல தான் அவருக்கு அந்த இது நடந்தது. அவருக்கு அந்த பூநூல் கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நேரம். அந்த நேரத்திலே பாடிய பாடல்களே இது ஒன்று என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கியிருக்கிறார். ஏரியார் மழுவொன்றேந்தி அங்கை இடுதலையே கலனாம் வரியார் வளையார் ஐயம் வௌவாய் மானலம் வௌபுதியே சரியானாவின் வேதகீதன் தாமரை நான் முகத்தான் பெரியான் பிரமன் பேணியாண்ட பிரமபுரம் தானே. பிரமன் வழிபட்ட தலமானாலே பிரமபுரம் என்று, பெரியான் பிரமன் பேணியாண்ட பிரமாபுரம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு இந்த தலத்தை பற்றி கூறுகிறார். முதல் 2வது பாட்டு. கையலார் சடைக்கோர். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பெயலார் சடைக்கோர் திங்கள் சூடி பெய்பலிக்கென்றயலே கயலார் தடங்கண் அஞ்சொல் நல்லார் கண்டுயில் வௌதியே இயலா நடாவி இன்பமெய்தி இந்திரனால் மண்மேல் வியலார் முரசம் ஓங்கு செம்மை வேணுபுரத்தானே வியலார் முரசம் ஓங்கு செம்மை வேணுபுரத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்துல நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சீர்காழ 12 பெயருக்கு ஏத்த மாதிரி 12 பெயரை பாடினார். முதல் பெயர் பிரமாபுரம், 2வது வேணுபுரம், 3வது தகவார் தலையும். திருச்சிற்றம்பலம். நகலார் தலையும் வெண்பிரையும் நளிர் சடை மாட்டையலே பகலா பலி தீர்ந்து ஐயம் வௌவாய் பாய்கலை வௌதியே
அகலாதுரையும் மாநிலத்தில் அயலின்மையால் அமரர் புகழான் மலிந்து பூம்புகலி மேவிய புண்ணியனே. புகழான் மலிந்த பூம்புகலி மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. தான் பிறந்த அந்த பூமியினுடைய மண்ணின் மைந்தராக இருந்து அவர் பாடிய பாடல் முதல்ல புகழி, முதல்ல பிரமபுரம், இரண்டாவது வேணுபுரம், மூணாவது புகழி, அடுத்து நான்காவது தோணிபுரம். இந்த வெங்குரு பதிகத்துக்கு சங்கோடு இலங்கை. பரிமளம் அவங்க. சங்கோடிலங்க தோடு பெய்து காதிலோர் தாழ் குழையான் அங்கோர் வலையார் ஐயம் வௌவாயாலயம் வௌ எங்கோள் நடாவி பல்லுயிர்க்கும் செய்வினை நெய்தெறிய வெங்கோதருமன் மேவியாண்ட வெங்குரு மேயவனே. வெங்கோதருமன் மேவியாண்ட வெங்குரு மேயவனே. வெங்குருவை அடுத்து தோணிபுரம், ஐந்தாவது பாட்டு. தனிநீர் மதியம். வாங்க ராஜா ஐயா வாங்க. ராணி அம்மா வாங்க. தனி நீர் மதியம் சூடி நீடு தாங்கிய சால் சடையன் பிணி நீர் மடவார் ஐயம் வௌவாய் பெய்கல வௌதியே அணி நீர் உலகம் ஆகியெங்கும் ஆழ்கடலால் அழுங்க துணி நீர் பணிய தான் மிதந்த தோணி புறத்தானே. துணி நீர் பணிய தான் மிதந்த தோணி புறத்தானே. அடுத்து ஆறாவது பாட்டு பூந்தராய். கவர்ப்பும் புனலும் நன்மதியும் கமிழும் சடை மாற்றையலே அவர் பூம்புழலோடு ஐயம் வல்லார் ஆள் நலம் ஆழ்வதியே அவர் புன்னரையர்க்கு ஆதியாய ஆடல் மன்னன் அல்மனம் போல் தவர் பூம்பதிகள் எங்கும் ஓங்கும் தங்கும் தாரையவனே. திருச்சிற்றம்பலம். தங்கு தராயவனே. வாழ்க வாழ்க. அடுத்து சிரபுரம், ஏழாவது பாட்டு. முலையாள் கிழமை. பாலசுந்தரம் ஐயா வாங்க. ஐயா நமச்சிவாய ஐயா. சொல்லுமா. மாட வீதி மண்ணிலங்கை மன்னனை மான் பழித்து வென்றி வால் கொடுத்தார். பாடல் வந்து ஏழாவது. முலையாள் கெழுவன் ஏழாவது பாடல். ஐயா முந்தை கொட்ட கடை மாட்டையலே நிலையாய் பணி தேர்ந்தையம் வௌவாய் நீநிலம் வௌதியே தலையாய் கிடந்திவையம் எல்லாம் தனதோரானை நானடாய் சிலையால் மலிந்த சிலம்பன் சிரபுரமேயவனே. சிலையால் மலிந்த சிலம்பன் சிவ சிரபுரமேயவனே. அடுத்து எட்டாவது பாட்டு புறவம். எருதே கொணர்கின்ற. சரிங்க. எருதே கொணர்க என்றேரி அங்கை இடு தலையே கலனா
கருதேர் மடவார் ஐயம்பவாய் கண்துயில் வவ்வுதியே ஒரு தேர் கடவி ஆரமருள் ஒரும்பது தேர் தொலையா ஒரு தேர் வளவன் மேவி ஆண்ட புறமவர் புண்ணியனே ஒரு தேர் வளவன் மேவி ஆண்ட புறமவர் புண்ணியனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்து 9வது ஷண்டை துவர்சேர் கலிங்க. ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. ஆமா பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா சிவாய நமயா. துவர் சேர் கலிங்க போர்வையாரும் தூய்மையிலா சமணனும் கவர் சேதுழல் கண்ட வண்ணம் காரிகை வார்குழலா அவர் பூம்பலியோடு ஐம்பவாய் ஆய்நலம் வவ்வுதியே தவர் சே நெடுவேல் சண்டன் ஆல சம்பை அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். அடுத்து 10வது பாட்டு காழி நிழலான் மலிந்த. அம்மா பிரேமாமா. திருச்சிற்றம்பலம். நிழலால் மலிந்த கொன்றை சூடி நீருமை போசி நல்ல குழலால் மடவார் ஐயம் வவ்வாய் கோள்வளை அவ்வுதியே அழலாய் உலகும் கவ்வை தீர ஐந்தலை நீர் முடிய கழல் நாகரையன் காவலாக காழி அமர்ந்தவனே கழல் நாகரையன் காவலாக காழி அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடுத்து 11வது பாடல் கொச்சைவயம் கட்டார் தொழாயன். ஐயா கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவ கட்ட துழாயும் மறையவர் காண்பறியே சிட்டார் வருதேந்தை எம்புவாய் செல்களை ஊதியே இட்டார் நடுவே நந்தனாலே நல்விழையால் உயர்த்தே கொட்டாருத்தே தன்வயது கொட்டையமந்தவரே கட்டு நட்ட நடுவே நந்தல நல்வினையால் உயர்ந்த கொட்டருத்தே தன் வயல் கொதைய வந்தவனே கொதைய வந்தவனே. சிற்றம்பலம் சிவா. நன்றியா. இறுதியாக 12வது பாட்டு அது கழுமலம் என்ற பெயரில் அமைந்த கடையார் கொடிநீள் மாட வீதி. செல்வம் அம்மா வாங்க.
கடையா தொடினல் மாட வீதி கழுமல ஊர்கவுனி நடையார் பணுவல் மாலையாக ஞான சம்பந்த நல்ல படையார் மழுவன் மேல் மொழிந்த பல்பெயர்த்தும் வல்லார்க்கு அடையா வினைகள் உலகில் நாளும் அமருலகு ஆள்பவரே. அடையா வினைகள் உலகில் நாளும் அமருலகு ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். பல்பெயர் 10 என்று சொல்லி நம்ம சீர்காழிகளுடைய 12 பெயரையும் பட்டியலிட்டு ஒரு பெயருக்கு என்னென்ன பெயர் காரணம் சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த பதிகம். இதுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சா ஒரு பாட்டுக்கும் 1 மணி நேரம் சொல்லலாம். அதனால வெறும் பெயரை மட்டும் சொல்லி பெருமானை வணங்கி எல்லாத்துக்கும் பொருள் பெருமான் தான் என்று எண்ணி நாம் இந்த அடுத்த பதிகத்துக்கு போலாம். 64வது பதிகம் திருப்பூவனம். அதுவும் தக்கேசி பண்ணிலே அமைந்தது. பகற்பண் 5ஆக 12 நாழிகையிலிருந்து 15 நாழிகைக்குள்ளாக 10:48 12 மணிக்குள்ளாக காம்போதியிலே பாடப்படுகிற வர்க்கம் இது. திருப்பூவனம் என்பது பாண்டி நாட்டிலே மதுரைக்கு மானாமதுரைக்கு இடையிலே உள்ள தலம். பாண்டி நாட்டுடைய 11வது தலம் என்று சொல்லுவார்கள். இங்க இருக்கிற சாமி பூவனநாதர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 886. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பற்றார்தம் புறங்கள் மாலை சீலையாள் செற்ற பெறமானார் திருப்புத்தூர் பணிந்து போந்து புற்றாரும் பணி பூண்ட புனித நார்தம் பூவனத்தை புக்கிரைஞ்சி புகழ்ந்து பாடி கற்றார்கள் தொழுதேத்தும் காண பேரும் கைதொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்தி கூற்றுகைத்தார் நெல்வேலி குறுகினாரே. குற்றாலம் குறும்பாலா கும்பிட்டேத்தி கூற்றுகைத்தார் நெல்வேலி குறுகினாரே. பாண்டி 14 என்று பாண்டி நாட்டிலே 14 தலங்கள் பாடல் பெற்ற தலங்களாக உள்ளது. அதுல இது 11வது தலம் என்று சொல்லுவார்கள். ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரோடும் குலச்சிறையாரோடும் நின்ற நடுமாண்ட அரசனோடும் சேர்ந்து இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டார்கள் என்று சொல்லி, அப்படி வழிபட்ட போது இது திருப்புவனம் 1 என்று சொல்லி, இந்த திருப்புவனத்துக்கு சிறப்புனா மூவேந்தர்களாலும் வணங்குகிற தலமாக இது அமைந்திருக்கிறது என்று ஞானசம்பந்தரை கொடுக்கிறார். தென்னர் சோழர் சோழர்கள் வணங்கும் திருப்புத்தூர் என்று குறிப்பிடுகிறார். முதல் பாட்டு. அறையார் புனலும் அலரும் கூட மலரும் மடவார் சடைமேல் குறையார் மதியம் சூடியாதோர் கூருடையானிடமாம் முறையால் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் திரையார் ஒளிசேர் செம்மை ஓங்கும் தென் திரு பூவனமே. திரையார் ஒளிசேர் செம்மை ஓங்கும் தென் திரு பூவனமே. வைகை ஆற்றின் தென்கரையிலே அமைந்த தலமாக இருப்பதனாலே இதை தென் திருப்பூவனம் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அடுத்து மறுவார் மதில் 3. 2வது பாட்டு. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மறுவார் மதில் 3 மறுவார் மதில் 3 மாமலையான் மடந்தை மறுவார் மதில் 3 மாமலையான் மடந்தை ஒரு பால் பாக
செய்த உம்பர் பிரானவன் நூர் கருவார் சாலி யாலை மல்கி கடல் மன்னர் காத்தளித்த திருவால் மலிந்த சேட வாழும் தென் திரு பூவனமே திருவால் மலிந்த சேடர் வாழும் தென் திரு பூவனமே. சோழ நாட்டுக்கு சிறப்பு காவிரியார் மாதிரி இங்க பாண்டி நாட்டின் சிறப்பு வைகையாறு. அந்த வைகையாற்றின் கரையில இங்க கரும்பு சாலின நெல், கரும்பும் நெல்லும் அதிகமாக விளைகிற இடம் என்று இதை குறிப்பிடுகிறார். வாழ்க. மூன்றாவது பாட்டு போரார் மதமா உரிவை. ஆமா, தமிழர் செம்மாவாங்க. ஐயா. போரார் மதமா உரிவை போர்த்து பொடியணி மேனியனாய் காரார் கடலில் நஞ்சம் உண்ட கண்ணுதல் விண்ணவன் ஊர் பாரார் வைகை புனல்வாய் பரப்பி பல்மணி பொன் கொழித்து சீர்வாரி சேர நின்ற தென் திருப்பூவனமே. திருச்சிற்றம்பலம். வைகை புனல் பரப்பிய இடம் என்று சேக்கிழார் வைகை ஆற்றன் கரையிலேயே இந்த தலம் இருக்கிறது. வாழ்க. நாலாவது பாட்டு கடியார் அலங்கல். வாங்க பரமேஸ்வரன் வாங்க. மியூட் எடுங்கம்மா. பரமேஸ்வரம்மா. சிவாயினம் ஐயா, கேட்கலீங்களா? கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, பாடுங்க. சிவாயினம். கடி ஆர் அலங்கல் கொன்றை சூடி காதில் ஓர்வார் குழையன் கொடியார் வெள்ளை ஏறுகந்த கோவனவன் இடமாம் கொடியார் வெள்ளை ஏறு உகந்த கோவனவன் இடமாம் படியார் கூடி நீடி ஓங்கும் பல்புகழால் பரவ செடியார் வைகை சூழ நின் சுவை செடியார் வைகை சூழ நின்ற தென் திருப்பூவனமே படியார் கூடி நீடி ஓங்கும் பல்புகழால் பரவ செடியார் வைகை சூழ நின்ற தென் திருப்பூவனமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வைகை சூழறிந்த இந்த திருப்புவனம். அடுத்து ஐந்தாவது பாடல் கூரார் வாழி. வேலர் சேமா. சிவாய நமங்க ஐயா. கூரார் வாழி சிலையீர் கோத்து கொடிமதில் கூட்டழித்த போரார் வில்லி மெல்லியலாளோர் பால் மகிழ்ந்தானிடமாம் ஆராவின்பில் தென்னர் சேர சோழர்கள் போற்றி செய்ப்ப தேரார் வீதி மாட நீடும் தென் திருப்பூவனமே தேரார் வீதி மாட நீடும் தென் திருப்பூவனமே. திருச்சிற்றம்பலம்.
மூவேந்தர்களும் அன்பால் வழிபட்ட இடம் என்பதை தென்னர், சேரர், சோழர் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அடுத்து 6வது பாடல் நன்று தீது ஒன்று இல்லாத. செந்தமிழ் செல்வியம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்று தீதென்றொன்று இலாத நான்மறையோன் கழலே, நன்று தீதென்று ஒன்றிலாத நான்மறையோன் கழலே, சென்று பேணி ஏத்த நின்ற தேவர் பிரானிடமாம், சென்று பேணி ஏத்த நின்ற தேவர் பிரானிடமாம், குன்றில் ஒன்றி ஓங்க மல்கு குளிர் பொழில் சூழ் மலர் மேல், குன்றில் ஒன்றி ஓங்க மல்கு குளிர் பொழில் சூழ் மலர் மேல், தென்றல் ஒன்றி மூன்றில் ஆறும், தென்றல் ஒன்றி முன்றில் ஆறும் தென் திரு பூவனமே, குன்றில் ஒன்றி ஓங்க மல்கு குளிர் பொழில் சூழ் மலர் மேல், தென்றல் ஒன்றி முன்றில் ஆரோ தென் திரு பூவனமே. நன்றி. வைகை ஆற்றன் கரையிலே தென்றல் வீசும் இடமாக திகழ்கிறது என்று அந்த இயற்கை அழகை பாடுகிறார். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு 7வது பாட்டு பைபாய் அரவம். வாங்க செண்பகவல்லியம்மா போரூர். பைவாய் அரவம் அறையில் சாத்தி பாரிடம் போற்றி செய்ப்ப, மெய்வாய் மேனி நீரு பூசி ஏறுகந்தானிடமாம், கைவாழ் வலையார் மைந்தரோடும் கலவினால் நெருங்கி செய்வார் தொழிலின் பாடல் ஓவா தென் திரு பூவனமே, கைவாழ் வலையார் மைந்தரோடும் கலவினால் நெருங்கி செய்வார் தொழிலின் பாடல் ஓவா தென் திரு பூவனமே. நன்றி ஐயா. பெருமான் தன்னுடைய செய்யார் மீன் என்ற அந்த தன்னுடைய மேனியிலே திருநீறு பூசி ஏறுகந்தான் இடம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 8வது பாட்டு மாட வீதி. குன்றத்தூர் உமாமா. மாட வீதி மண்ணிலங்கை மண்ணன்னை மான்வலித்து கூட வென்றவள் கொடுத்து கூட வென்றவள் கொடுத்தாள் கொள்கையினருக்கு இடமா, பாடலோடும் ஆடல் ஓங்கி பல்மணி பொன் பொழித்து ஓட நீரால் வைகை போலும் உயர் திருபுவனமே, பாடலோடும் ஆடல் ஓங்கி பல்மணி பொன் பொழித்து ஓட நீரால் வைகை சூழும் உயர் திருபுவனமே. ஆறு என்றால் அது ஓட வேண்டும், அதனால ஓடு நீரால் வைகை சூழ என்று சொல்லி வைகையாறு ஓடிற்று. வைகையாறு ஓடனால்தான் அந்த அவர் இட்ட பதிகா எதிரேறி சென்றதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால ஓடு நீரால் வைகை சூழ. வாழ்க. அடுத்து 9வது பாட்டு பொய்யா வேத. ஐயா முனுசாமி ஐயா வாங்க. பொய்யாத வேத நாவினானும் மகள் காதலனும், பொய்யாத வேத நாவினானும் மகள் காதலனும், கையால் தொழுது கடல்கள் போற்ற
கனல் எரியானவன் மையார் பொழிலின் வண்டு பாட வைகை மணி கொழித்து செய்யார் கமலம் தேனரும்பும் தெந்திரு பூவனமே மையார் பொழிலின் வண்டு பாட வைகை மணி கொழித்து செய்யார் கமலம் தேனரும்பும் தெந்திரு பூவனமே. பொய்யா வேத நாவன் பூபகள் காதலன் திருமாலும் பிரமனும் கையால் தொழுதினாலே பெருமான் கனலாய் ஓங்கினான் என்று சொன்ன பாட்டு வாழ்க. 10வது பாட்டு அலையார் புனலை. ஆண்டலம்மா இருக்குங்கய்யா. எத்தனாவது பாத்தீங்க நீங்க பாட சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்கம்மா. முதல் திருமுறையில 64வது பதிகத்துல 10வது பாட்டுமா. நன்றி ஐயா. தக்கேசி பண்ண முதல் திருமுறையில 64 64 10. அலையார் புனலை நீத்தவரும் தேரூர் மண் செய்ய நிலையா வண்ணம் மாயா வைத்த நின்மல நன்றிடமாம் மலை போற்றுன்னி வெண்டியொங்கும் மாளிகை சூழ்ந்தாயே சிலையார் புரிசை பறிப்பண்ணும் தேற்றி பூவனமே சிலையார் புரிசை பரிசு பண்ணும் செந்திரன் பூவனமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அலையார் புனலை நீத்தவர்கள் என்று இந்த சமணர்களும் புத்தர்களும் எப்பவும் குளிக்க மாட்டாங்களாம், அழுக்கோடவே இருப்பாங்கன்னு சொல்லி அவர்கள் அன்பு செய்யாத இடம், அன்பு செய்யாதவர்கள், அவர்கள் வெறும் ஆசை மிக்கவர்கள், அறத்தை பற்றி பேசுவதர அன்பு மிக்க கடவுளை பற்றி பேச மாட்டார்கள் என்று சொன்ன பதிகம் பாட்டு வாழ்க. கடைசி கடைக்காப்பு திருநார் புரிசை. வாங்க சித்திரம் வாங்க. பின்னார் புரிசை மாடமோங்கும் தென்திரு பூவனத்து பெண்ணார் மேனி எம் இறையை பேரியலின் தமிழால் நன்னாருட்க காழி மல்கு ஞான சம்பந்தன் சொன்ன பன்னார் பாடல் 10 வல்லார் பயில்வது வானிடையே நன்னாருட்க காழி மல்கு ஞான சம்பந்தன் சொன்ன பன்னார் பாடல் 10 வல்லார் பயில்வது வானிடையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஞான சம்பந்தருடைய பதிகத்துக்கு சிறப்பே அந்த பண்ணு தான். அதனால ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணால் பாட வல்லார்க்கு பயில்வது வானிடை என்று அவர்கள் வானலோகத்திலிருந்து நம்மை வாழ்த்துவார்கள் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல் இது வாழ்க. அடுத்து 65வது பதிகம் காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம். இது பூம்புகார்னு சொல்லுவாங்க. இதுவும் தக்கேசி பண்ணிலே பகற்பண் 5ஆக 12 15 நாழிகையில பகல் 10:48 12 மணிக்குள்ள காம்புதி ராகத்திலே பாடத்தக்கது. காவிரி வடகரையிலே அமைந்த 10வது தலம் சீர்காழிக்கு தென்கிழக்கே பூம்புகார் என்று சொல்கிற இடத்துல அமைந்திருக்கிறது. இங்க சாமி பல்லவனீச்சரன், அம்பாள் சௌந்தர நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 121. நன்றிங்க.
பன்னக பூனினாரை பல்லவனீச்சரத்து தென்னியால் வணங்கி ஏத்தி இருந்து இசை பதிகம் பாடி பொன்னி சொல் புகாரில் நீடு புனிதர்தம் திருத்தாய் காட்டு மண்ணு சீர்தொண்டர் எல்லாம் மகிழ்ந்து எதிர்கொள்ள புக்கார். போன பதிகத்துல வைகை ஆற்றங்கரையிருந்த பூவனத்தை பாடினார். இந்த பதிகம் அந்த காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடமாகி அந்த பூம்புகாருடைய இது, அதனால அங்க இருக்கிற சாமி பல்லவனீச்சரம் என்ற பேரு. அந்த இடத்திலே தக்கேசி பண்ணிலே பாடிய பாடல். அடையார்தம் புறங்கள் மூன்றும் ஆரழலில் அழுந்த விடையார் மேனியராய்ச் சீரும் வித்தகர் மேய இடம் கடையார் பாட நீடி எங்கும் கங்குல் புறம் தடவ படையார் புரிசை பட்டினம் சேர் பல்லவனீச்சரமே. படையார் புரிசை பட்டினம் சேர் பல்லவனீச்சரமே. இந்த தலத்துக்கு பேர் பல்லவனீச்சரம். அங்க இருக்கிற ஊர் காவிரி பூம்பட்டினம். அதனால ஊர் பேரையும் கோயில் பேரையும் சேர்த்து பாடுகிற பாட்டு. வாழ்க எண்ணார் ஏழ்கள். ரெண்டாவது பாட்டு. ரெண்டாவது பாட்டியா ராஜாயா வாங்க. எண்ணார் ஏழ்கள் மூன்றும் சீரும் எந்தை வீரான் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் நன்னும் இடம் மன்னார் சோலை கோலவண்டு வைகளும் தேனருந்தி பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவனீச்சரமே. பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவனீச்சரமே. மங்கை அங்கோர் மங்கை அங்கோர் பாகமாக நீலையாசடை மேல் கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் பொங்கு அயன் புணரி போதம் பூமீது உயிர் பொய்கையில் மேல் பங்கையும் சேர் பட்டினத்து பல்வனீசர சரமே. ஐயா கண்ணாடி இல்லாத கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது ஐயா. கண்ணாடி எங்க கோழை மிடராக கவி கோளு மிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன சொல்லும் ஈசன் உரையும் இடமா. வாழ்க. ரெண்டுமே பெருமானுக்குரியதா. தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை மல்கு பாடல் செய்கையிடம் போவார். அது ஒரு வகை, இது ஒரு வகை. இதையும் பெருமான் ஏற்றுக்கொள்வான், அதையும் ஏற்றுக்கொள்வான் பெருமான். வாழ்க. பல்லவனீச்சரம் என்று தாமரை மலர்கள் நிறைந்த இடமாக காட்டுகிறார். அடுத்து தாரார் கொன்றை. முன்னாடி ராஜா ஐயா, கண்ணாடி இல்லைனாலும் முன்னாடி ராஜா ஐயா இருக்கிறாருங்க. வாழ்க வாழ்க. ராஜாவே பக்கத்துல இருக்கிறார், அப்புறம் குறை. நன்றி. பரிமளாமா வாங்க. பரிமளாமா வாங்க. தாரார் கொன்றை பொன்தயங்க சாத்திய மார்பகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நென்மலன் மன்னிடம் தாரார் கொன்றை பொன்தயங்க சாத்திய மார்பகலம் நீரார் நீரு ஆந்தம் வைத்த நின்மலன் மன்னிடம் போனார் வேர்கண் மாதர் மைந்தர் இசை பாடலினார் பாராகின்ற பட்டினத்து பல்லவனீச்சரமே போரார் வேர்கண் மாதர் மைந்தர் இசை பாடலினார்
பாராகின்ற பட்டினத்து பல்லவனீச்சரமே. ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். ஆனால் திருநீற்றை மார்பிலே அணிய வேண்டும் என்று இந்த பாட்டு. நீ தாரார் கொன்றை பொன்தயங்க சாத்திய மார்பு அகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நின்மலன் மன்னமிடம். இந்த பாட்டு என்னுடைய குருநாதரை எனக்கு எப்ப கத்துவா 1970 கத்து கொடுத்தாரு. சிவதீக்கை பண்ணும்போது திருநீரை உத்தூடனமா சொல்ல இந்த பாட்டை சொல்லி பூசணும் அப்படின்னு சொல்லி அதோட சிவதீக்கை நூல்ல இந்த பாட்டை அவர் எழுதியிருக்காரு. திருநீற்றை எடுத்து கையில வச்சு மார்ல பூசும் போது இந்த பூசிக்கொண்டு அப்புறமா திருநீரை குழைத்து பூசணும்னு சொல்லும் போது உத்துளர்வா பூசும் போது இந்த பாட்டை சொல்லி பூசணும். 2 பாட்டு, கங்காளன் பூசும் கவசத்திட திருமூலர் பாட்டும் இந்த தாரார் கொன்ற ஞானசம்பந்தர் பாட்டையும் சொல்லி திருநீரை உத்துளனமாக பூச வேண்டும். அதுக்கப்புறமா குழைத்து 16 இடங்கள்ல இட வேண்டும். அதற்கு திருநீற்று பதிகம் சொல்லி சொல்லும் போது இந்த பாட்டை சொல்லி கொடுத்தார். தாரார் கொன்றை பொன்தயங்க சாத்திய மார்பகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நென்மலன் மன்னுமிடம் போரார் வேற்கண் மாதர் மைந்தர் போக்கேசை பாடலினால் பாரார்கின்ற பட்டினத்து பல்லவனீச்சரமே. திருநீர் பூசினால் உடலும் குளிரும் உள்ளமும் குளிரும். அதனால்தான் நீரார் நீரு சாந்தம் வைத்த நென்மலன் மன்னுவிடம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்றவன் அந்த சாந்தம் என்ற சொல் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநீர் பூசும் போது பயன்படுத்தணும்னு சொல்றார். நீரார் நீரு சாந்தம் வைத்த நென்மலன் மன்னுமிடம். ஆக திருநீர் பூசலாம் இந்த பாட்டை சொல்லணும்னு எங்க ஐயா சொல்லுவார் அடிக்கடி. வாழ்க. அடுத்து 5வது பாட்டு மைசேர் கண்டன். பாலசுந்தரம். மைசேர் கண்டர் அண்டவான வானவரும் துதிப்ப மெய்சேர் பொடியார் அடியார் ஏத்த மேவீருந்த இடம் கைசேர் வலையார் விழவினோடு காதன்மையால் கழலே பைசேரவார் அல்கோளார் சேர் பல்லவனீச்சரமே பைசேரவார் அல்கோளார் சேர் பல்லவனீச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மெய்சேர் பொடியார் அடியார் ஏத்த மேவி இருந்த இடம் என்று யார் திருநீற்றை எடுத்து நல்ல அருமையா பூசிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அடியார்கள் என்று சொல்கிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க. குடலின் ஓசை. 6வது பாட்டு. குழனோசை வீணை மொந்தை கொட்ட முழவதிர கழலோசை ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் சுழியில் ஆறும் கடலில் ஓதம் தென்திரை மொண்டிரிய பழியில் அவர்கள் பயில் புகரின் பல்லவனீசரமே பழியில்லாதவர்கள் பயில் புகரின் பல்லவனீசரமே. திருச்சிற்றம்பலம். குழல் வீணை மொந்தை முழவு என்று கைலாய வாத்தியங்கள்லாம் குறிப்பிடுகிற பாடல் இது என்று சொல்வார்கள். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு வெந்தாலய வேந்தன் வேள்வி. பத்மாவதி அம்மா வாங்க. சிவனம்மையா. நன்றியா. வேந்தல்லாய வேந்தன் வேள்வி வேரரசாடி விண்ணோ வந்து எல்லாம் முன் பேணா நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் மந்தல்லாய மல்லிகையோ பொன்னை வளர் குரலின் பந்தல்லாரும் பட்டினத்து
பட்டினத்து பல்லவனீச்சுரமே பந்தல்லாரும் பட்டினத்து பல்லவனீச்சுரமே. திருச்சிற்றம்பலம். தக்கன் என்பவன் செய்த வேள்வி, வேந்தன் இங்க தக்கனை குறிக்கும். அந்த தக்கன் செய்த வேள்வியை சாடினார். ஏன்னா வந்து கெட்ட எண்ணத்தோடு செய்தான்றதாக. நல்ல எண்ணத்தோடு செய்தா அது வாழும், ஆனால் கெட்ட எண்ணத்தோடு செய்தா அது சாடினார். எப்படி சாடினார்னு நம்ம இதுல படிக்கலாம். திருவாசகம் திருவுந்தியார்ல அது விளக்கமா சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல சாடிய வேள்வி சாடியதை பத்தி இங்க குறிப்பிடுகிறார். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு தேரரக்கன் மால்வரையே. அம்மா பிரேமாமா. திருச்சிற்றம்பலம். தேரரக்கன் மால்வரையை தெற்றெடுக்க அவன் தாரரக்கும் தின்மொழிகள் ஊன்றிய சங்கரன் ஊர் காரரக்கும் கடல் கிளர்ந்த காலமெல்லாம் உணர பாரரக்கும் பயில் புகாரி பல்லவனீச்சரமே பாரரக்கும் பயில் புகாரி பல்லவனீச்சரமே. திருச்சிற்றம்பலம். தேரரக்கனாகிய ராவணன் கைலை மறியை அசைத்ததை சொன்ன பாடல் இது. வாழ்க. 9வது பாட்டு அங்கமாறும் வேத 4. ஐயா கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிதம். நன்றி ஐயா. சிவா. உண்டோடு கையின்றியே. முன்னாடி பாட்டியா 9வது பாட்டியா? அதுக்கு முதல் பாட்டு, அதுக்கு முதல்ல இருக்க பாட்டுங்கய்யா. அங்கமாறும் வேதம் 4. சிவா சிவா. சரி. அங்கமாறும் வேத 4 அங்குமோ துமமென்னுமால் தங்கனாது நேர நின்ற தங்குமிடம் பங்கமாறு முத்தரிப்பேம் பிளவர் நடலுடைய பங்கமில்ல பயில் புகாரீர் வல்லவனீ தரமே அங்கமாரே முத்தமிம்பிவர் கடலுடையப்ப பங்கமில்ல பயில் புகாரீர் வல்லவனீ தரமே வல்லவனீ தரமே. சிவாஸ் சிவாஸ் சிவாஸ். வங்கமாறும் முத்தும் இப்பி வார்கடல் ஊடலைப்ப என்று கடல் வளத்தை பற்றி பாடிய பாடல். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு உண்டுடுக்கை. வாங்கம்மா செல்வம் அம்மா வாங்க. பாரு. உண்டு உடுக்கை இன்றியே நின்றே ஊர் நகவே திரிவார் கண்டு உடுக்கை மெய்யில் போர்த்தார் கண்டறியாத இடம் தண்டு உடுக்கை தாளம் தக்கை சார நடம் பயில்வார் பண்டு இடுக்கண் தீர நல்கும் பல்லவனீச்சரமே பண்டு இடுக்கண் தீர நல்கும் பல்லவனீச்சரமே. திருச்சிற்றம்பலம். இந்த கைலாய வாத்தியவாசி எதுக்குன்னா பெருமானுடைய நடனத்தை காண்பதற்காக. அதனாலதான் அந்த கைலாய வாத்தியவாசி சொல்ல நடனம் ஆடுவாங்க. அதனால தண்டு உடுக்கை தக்கை தாளம் முதலியவற்றை வச்சு அவர் நடமாட வல்லார். தண்டுடுக்கை தாளம் தக்கை சார நடம் பண்ணி என்று
பெருமானுடைய ஆட்டத்தை கைலாய வாத்தியத்தோடு ஆட வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்ற பாடல். வாழ்க. அடுத்து 11வது படைய திருக்கடைக்காப்பு பத்தரேத்தும் பட்டிரத்து. அம்மா தமிழரசிம்மா வாங்க. சிவாய நமய்யா. பத்தகேத்தும் பட்டினத்து பல்லவனே சரத்து எம் அத்தன் தன்னை அணிக்குள் காழி ஞான சம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்புமாந்த தீவினை நோயிலராய் ஒத்தமைந்த உம்பர்வானில் உயர்வினோடு ஓங்குவரே சித்தம் சேர செப்புமாந்த தீவினை நோயிலராய் ஒத்தமைந்த உம்பர்வானில் உயர்வினோடு ஓங்குவரே. ஒன்று இருந்து நினைமென்கள் உண்டமக்கு ஊனமில்லை என்று சொல்லி பெருமானை சித்தம் சேர பாட வேண்டும். சித்தம் சேர செப்புமாந்தற்கு ஒம்பர்வானோடு ஓங்குவரை என்று அந்த வானுலகத்திலே ஓங்கி நிற்பார்கள் என்று சொல்லிய திருக்கடைக்கண் காப்பு. இதோட நிறுத்திக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு பாடின பதியத்துல முதல் பதிகம் வந்து பிரமபுர பதிகம். 12 பேருக்கு 12 பாட்டு பாடியிருக்கார். அந்த பெயர் காரணம் சொல்லி பல்பெயர் பத்துன்னு அதுக்கு பேரு. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, சித்ராமா வர தினம் வந்து பாடுறாங்க. அவங்க வாயால அந்த 12 பேருடைய சிறப்பையும் ஒரு சொற்பொழிவா ஒரு மணி நேரத்துல செய்யற மாதிரி நடராஜ ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. மிக மகிழ்ச்சி. அம்மா அவங்க ஒத்துக்கணுமே. சிவாயனுமே கண்டிப்பா ஒத்துப்பாங்க. என்னம்மா செல்லம்மா அந்த பதிக பலனை அப்படியே என்னைக்குன்னு சொல்லுங்கய்யா. என்னம்மா என்னைக்குன்னு சொல்லுங்கய்யா. உங்களுக்கு வசதி யார் நாள்ல நீங்க சொல்றது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவா வச்சுக்கலாம். அதான் நம்ம நிகழ்ச்சியில தனியா கூட ஒரு ரெக்கார்டிங் மாதிரி பண்ணி ரிலே பண்ணிடலாம். அதை பல்பெயர் பத்துன்னு போட்டு சீர்காழியில 12 பெயர்களையும் அந்த அதுக்கான பெயர்காரன் இந்த பதிகத்தை சொல்றார். இந்த பதிகத்தை ஒட்டி அந்த பெயர்காரன்களை விளக்கலாம் நீங்க. பிரமபுரத்துல இருந்து கழுமலம் வரை சொன்னாங்களா? அதுக்கு ஆதாரம் வந்து நம்முடைய முதல் திருமல 63வது பதிகம். வாழ்க. நிச்சயம் நிச்சயம். நன்றி. 12 திருமுறை போல 12 நாமங்களை கொண்ட அந்த சீர்காழி தானங்கய்யா? ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நன்றி. அம்மா வாயில கேட்கணும் ஒரு ஆசை. நிச்சயம் நிச்சயம். அடுத்தது ஒவ்வொரு பாட்டையும் விளக்குற ஒரு நாள் வரும், அவங்க பேசுவாங்க. நிச்சயம் ஐயா, நீங்க முடிச்சிடலாம். ஏன்னா இந்த நம்ம பாராயணம் பண்றது அந்த விளக்கு தான் நேரம் சரியா வராது. அதனால வேற பாராயணம் பண்ணிட்டு போயிட்டோம். இது அதை தனி நிகழ்ச்சியா வச்சு ஒரு நேரத்துல அந்த 12 பாட்டுக்கு 12 விளக்க சொல்லலாம். இரவு 8 மணி நிகழ்ச்சியில அவங்களை பாட வச்சு பேச வச்சிடலாம். இரவு 8 மணிக்கு. வாழ்க வாழ்க. வாழ்த்து சொல்லுங்களா? பொன்னுசல் பாடுமா? திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் போதாட்டினாயேனை ஆட்கொண்டென் தொல் பிறவி இதோடா வண்ணம் இகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன் வாழ் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. வாழ்த்து சொல்லுங்க.
நன்றிங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் ஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கனி நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. நன்றி. அந்த அந்த பல்பேர் பத்த அந்த சித்தராம வந்து அவங்களுக்கு என்ன சௌகரியமான நாள்ல வச்சுங்க. அவங்களுக்கு நேரம் காத்து அதுக்கேற்ற மாதிரி. நிச்சயம் நிச்சயம். அற்புதங்க. இந்த யாராவது சொற்பொழிவு மாதிரி பண்ணணும், எனக்கு பேசணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னீங்கன்னா இரவு 8 மணிக்கு எல்லாருக்கும் ஒதுக்கலாம். அவங்கவுங்க 4 சொல்லிடுங்க. எல்லாருக்கும் இங்க உரிமை உண்டு. உங்க தலைப்புல நான் போட்டு கொடுத்துட்றேன். அந்த தலைப்புல நீங்க எல்லாரும் வந்து பேசலாம். அவங்கவுங்களுக்கு இப்போ ஆமா வாங்க 8 மணிக்கு உங்களுக்கு காத்திருக்கு. வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம்.